ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டு. அதே மாதிரி 2 நிமிஷம் வீடியோவில் 1.5 டன்னு வெயிட்டை இறக்கியிருக்காரு நம்ம அண்டா செந்தில் என்கிற அண்டா செந்தில். அந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் அரசு பள்ளி மாணவர்கள்லாம் அவங்க ஜப்பானிய மொழி பேசுகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாப்புல. இப்போ அந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி டீகோட் பண்ண போகிறோம். டீகோட் பண்ணுறோம் அப்படின்றதையும் தாண்டி அண்டா அப்படின்ற அந்த நபருடைய அந்த அறிவு கூர்மை இருக்கு இல்லையா, உண்மைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு முழு பொய்யை அழகான ஒரு கதை மூலமாக அப்படியே நாம் எல்லாம் அப்படியே ரசிக்கிற மாதிரி நமக்கு அப்படியே வெறி ஏறுற மாதிரியான ஒரு 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 குறும்படத்தை நம்ம ஐயா எடுத்து விட்டுருக்காரு. நம்ம இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த நபர் இருக்கார் இல்லையா, அண்டா செந்தில் அப்படின்ற இந்த நபருடைய வாழ்க்கை, டோராவின் புது பயணம் அப்படின்ற மாதிரி அண்டாவின் புது பயணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்டட் ஃப்ரம் நியூஸ் 7 தமிழ் அந்த சேனல்லேருந்து இவர் ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்தார். நியூஸ் 7ல் நான் சொல்கிறது 2013-14 அப்போத்துலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். நியூஸ் 7லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஹி வென்ட் டு பழைய பரம்பரைக்கு போனார். பழைய பரம்பரை டு நியூஸ் 18, நியூஸ் 18 டு லாக்டவுன் டைமில் பத்திரிகையாளர் அப்படின்ற பெயரில் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தார். இது ஆகஸ்ட் மாதம் 2020 லாக்டவுன் டைமில். இவர் நியூஸ் 18 விட்டு வெளியே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு இவர் ஃபேஸ்புக்கில் லைவாக வந்து பேசினார். அந்த வீடியோவை நானும் பார்த்துட்டு இருந்தேன். 2020 ஆகஸ்ட் மாதம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட்டு இவரை துரத்தி அமிச்சிட்டாங்க. இவர் வெளியே வந்து ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தார். அங்கேருந்து ரொம்ப நல்லவர் மாதிரி தான் ஆரம்பித்தார். அந்த பயணத்தினுடைய அடுத்த கட்ட ஸ்டாப் எங்கன்னா அண்டா அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நின்னார். அதுக்கப்புறம் திமுக பேச்சாளர் அப்படின்னு சொல்லி வந்து இன்றைக்கி கடைசியாக திமுகவினுடைய நாடக கம்பெனியில் ஒரு நாடகம் போடுற ஒரு ப்ரொடியூசராக இன்றைக்கி மாறி இருக்கார். அவர் போட்ட ஒரு நாடகத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாடகத்தை பார்த்துடுவாங்க. நாடகத்தை நம்ம போட வேண்டாம், பிகாஸ் காப்பிரைட் இந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். அந்த நாடகத்தை நான் ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். நான் பேக்ரவுண்டில் ஐ வில் கிவ் கமெண்ட்ரி ஃபார் தட். யா, லெட்ஸ் கோ. இந்த வீடியோவோட கான்டெக்ஸ்ட் முதல்ல நான் சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் அவங்க மேம் பேசுகிறாங்க. நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு கார் கம்பெனி ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு ஜப்பான் நாட்டு கார் கம்பெனி. அந்த கம்பெனியினுடைய ஆஃபீஸர்ஸ் இங்கே வராங்க, இவங்க ஸ்கூலுக்கு வராங்க. அதில் ஒருத்தர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர், இன்னொருத்தர் சௌத்ரி. இவர் நம்ம ஊருக்காரர். அவர் ஜப்பான்காரர் பேர் ஹருக்கி, இவர் பெயர் முகேஷ் சௌத்ரி. இந்த 2 பேரும் இந்த ஸ்கூலுக்கு வந்து அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இப்போ நம்ம முகேஷ் சௌத்ரி அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. உடனே மாணவர்கள்லாம் அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது இல்லையா, அவங்க தலையை சொரிகிறாங்க. அவர் சொல்கிறது விளங்குதா இல்லையா? இல்லைப்பா எனக்கு விளங்கலை. அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. அவங்க கூட வந்தவர் சொல்கிறாரு, ஐயா இவங்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுங்க, இவங்களுக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே முகேஷ் என்ன பண்ணுறாரு, கோவப்படுறாரு. என்ன உங்களுக்கு ஹிந்தி தெரியலையா? ஹிந்தி தெரியலனா எப்படி நீங்கள் என் ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி முகேஷ் சௌத்ரி கோவப்படுறாரு. இந்த இடம் தான் ரொம்ப பயங்கரமான இடம், மனசை தைரியப்படுத்திக்கோங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே ஒரு காட்சி. கொன்னிச்சிவா 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 அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஏன்சின்னு சொன்ன உடனே அங்கே ஒரு மியூசிக் ஒன்று ப்ளே ஆகும் பாருங்க. வாவ், அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவி ஜாப்பனீஸ் பேசுகிறாங்களா, என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே வியந்து பார்ப்பாங்க. அந்த மாணவி சொல்கிறாங்க, ஐயா எங்களுடைய தமிழக அரசாங்கம் ஒரு எஜுகேஷனல் டூருக்காக எங்களை ஜப்பானுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்கே போய் நாங்கள் ஜப்பான் மொழியெல்லாம் கற்றுக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாணவி இவங்க சொல்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக அந்த சவுண்ட் எஃபெக்டோட அந்த இசையோடு அப்படியே நீங்கள் கேட்கணுன்னா கேட்டு அப்படியே உங்களுக்கு வெறி ஆகணும்னா நான் கீழே அதை போட்டு வைக்கிறேன். நேற்று நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன் எக்ஸ் பிளாட்ஃபார்மில், நீங்கள் பார்க்கலாம். உடனே அந்த மாணவர் எழுந்து அவர் சொல்கிறாரு, தமிழ் நாதகோ ஒசுகிறேக்கா ஏதோ ஒன்று சொல்கிறாரு இன் ஜாப்பனீஸ். ஓகே, இங்கே நல்ல மனுஷங்க இருக்காங்க, இங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குது, ஒரு சூப்பரான ஒரு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, அந்த ஜாப்பனீஸ் ஆஃபீஸர். இப்போ முகேஷ்க்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அது எப்படிங்க அரசாங்க பள்ளி மாணவர்கள் அவங்க எஜுகேஷ்னல் டூர் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அவங்க ஜாப்பனீஸில் பேசுகிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லி வடநாட்டை சேர்ந்த அந்த ஒரு இந்திக்காரருக்கு மண்டை குழம்பிடுச்சு. அப்போ என்ன காரணமாக இருக்கும், இந்த ஒரு அதிசயத்துக்கான காரணம் என்னவாக இருக்கும்னு சொல்லி எல்லாம் வியந்து பார்க்குறப்போ அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அவர் சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மியூசிக் அப்படியே வெடிச்சு வரும் பாருங்களேன். அற்புதம். அரசு பள்ளி மாணவர்கள் இன்று இரவு ஜப்பான் பறக்க உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கிளிப் ஒன்று காட்டுறாங்க. என்ன விஷயம்னா, அரசாங்க பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் ஒரு 24 பேர் இங்கிருந்து கிளம்பி 2023 they went to Japan for a tour, for an educational tour. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்காரு நம்ம அண்டா செந்தில்.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பற்றி நம்ம அண்டா வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த வீடியோ எமது தமிழ் கேள்வியின் உருவாக்கம், இது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது, மட்டில்லா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தீங்கன்னா, இது மற்றும் ஒரு தேர்தல் அல்ல, மாபெரும் சித்தாந்த போர். இந்த சித்தாந்த போரில் திராவிடம் வெல்ல வேண்டும், அதற்கு நாம் ஒன்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே உணர்ச்சி பொங்க அப்படியே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாப்ல. பிளாக் ஹோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாக் ஹோல், கருந்துளை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பிளாக் ஹோலுடைய ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா, அது ரொம்ப மாஸ், ஓகே, அது ரொம்ப வெயிட்டான மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அது ஸ்பேஸில் இருக்குது. இப்போது அது எந்த அளவுக்கு அது மிக முக்கியமானது அப்படின்னா, அதனுடைய கிராவிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆழமானது, ரொம்ப அதிகமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொண்ட ஒரு விஷயம் பிளாக் ஹோல். இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமானதுனால என்ன ஆகும்னா, அது பக்கத்தில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் போனாலுமே அந்த பிளாக் ஹோல் அதை உள்ளே இழுத்துக்கும். ஈவன் டைம் கூட அது பக்கத்தில் போச்சுன்னா உள்ளே போயிடும். லைட் அண்ட் டைம் கூட அந்த வழியாக, அதை தே கால் இட் ஈவென்ட் ஹொரைசன், ஓகே, அந்த பார்டர் லைன், ஓகே, அந்த பார்டர் லைன், அதனுடைய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸினுடைய அந்த பார்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த பார்டர் லைன் பக்கத்தில் ஈவன் டைம் அண்ட் ஸ்பேஸ் போனால் கூட இவங்க பெண்ட் ஆகி அப்படியே உள்ளே வந்து இழுக்கப்படுவாங்க. இதுக்கு பேர் தான் டைம் டைலேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிளாக் ஹோல் பக்கத்தில் போனீங்கன்னா டைமே வந்து உங்களுக்கு ஸ்லோ ஆயிரும். அதே மாதிரி தான் இந்த டிஎம்கே ப்ரொபகேண்டா அப்படின்ற அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், உண்மை இல்லைனா ரியாலிட்டி அப்படின்ற விஷயம் பக்கத்தில் போச்சுனாலே இது உள்ளே இழுக்கப்பட்டு இதனுடைய நேச்சரை இப்போ மாறி போயிடும். பிளாக் ஹோல் பக்கத்தில் டைமே ஸ்லோ ஆயிரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. இதே மாதிரி இந்த டிஎம்கே ப்ரொபகேண்டா அப்படின்ற இந்த விஷயத்து பக்கத்தில் போச்சுன்னா ட்ரூத்ன்ற விஷயமே அப்படியே வார்ப்பாகி அப்படியே ஸ்லோவாகி அதுவே உள்ளே இழுக்கப்பட்டு உள்ளே மூடி மறைச்சிரும். அப்போ ட்ரூத்ன்ற விஷயமே அங்கே செத்து போயிடும். ஓகே, ட்ரூத்ன்ற விஷயத்துக்கும் டிஎம்கே ப்ரொபகேண்டா அப்படின்ற அந்த பிளாக் ஹோலுக்கும் ஆகாது. ஸோ எப்படி ஸ்பேஸ் டைம் சொல்லுவாங்கல்ல, இந்த ஸ்பேஸ் டைமை அந்த பிளாக் ஹோல் எப்படி அந்த கர்வேச்சர்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி பெண்ட் பண்ணுதோ, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா இந்த ரெண்டு விஷயத்த இவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பெண்ட் பண்ணி அந்த ரியாலிட்டின்ற விஷயத்தை இவங்க மாற்றி விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோல் தனத்தை இவர் செஞ்சுருக்காரு நம்ம அண்டா செந்தில். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மேம்போக்காக பார்க்குறப்போ அந்த மியூசிக், அந்த கதை, அந்த எமோஷன் அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ நீங்களே எமோஷன் ஆயிடுவீங்க. எமோஷன் ஆகி ஆமாங்க நம்மளுடைய மாணவர்கள் பார்த்தீங்களா, தே வென்ட் டு ஜப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் அப்படியே கூஸ்பம் மொமெண்ட்லாம் வரும் இல்லையா? ஆனால் when you look at the facts அப்போ தெரியும் இந்த ஆளுடைய பொய்யெல்லாம். பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு முதல்ல இந்த ஜப்பான் பயணம் அப்படின்ற விஷயம் முதல்ல என்னன்னு பார்க்கலாம். 2022 நம்மளுடைய தமிழக அரசாங்கம் ஒரு அரசாணை ஒன்று போடுறாங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுடைய ஸ்கூலில் நம்ம சினிமாவை காமிக்கலாம், அந்த படங்களை போட்டு காமிக்கலாம். இந்த படங்களை போட்டு காமிச்சு இந்த படங்களை மாணவர்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு we will have a review session. ஓகே, அந்த படத்தை பார்த்துட்டு காம்ப்ரிஹென்ஷன், இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தினுடைய கதை என்ன, இந்த படத்தினுடைய கோர் மெசேஜ் என்ன, இந்த படத்தினுடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி போட்டிருக்காங்க, இந்த படத்தினுடைய ஒளி கலவை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? ஒரு படத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வெறும் கதை பாட்டு அப்படின்றதையும் தாண்டி அந்த படத்தை இவங்க எடுத்த விதம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இது எல்லாத்தையும் அந்த மாணவர்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி இவங்களுடைய கருத்துக்களை இவங்க பதிய வைக்கணும். இவங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த கொஸ்டினுக்கு இவங்க ஆன்சர் பண்ணணும். இதில் யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இவங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு பள்ளி அளவில், அடுத்து ஜோனல் அளவில், அதுக்கப்புறம் மாவட்ட அளவு, அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவலில். இந்த ஸ்டேட் லெவலில் இது வரைக்கும் வந்து இந்த விஷயத்தில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபாரின் ட்ரிப் கூட்டு போகலான்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வந்துச்சு. 2022 நம்மளுடைய கலைஞர் செய்திகள் அப்படின்ற அந்த உண்மையின் உரைக்கல், அவங்க உண்மை மட்டும்தான் பேசுவாங்க. அந்த ஒரு சேனலில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கும். அரசு பள்ளியில் சிறார் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற பெயரில் மாணவர்களுக்கு அயல் நாட்டு சுற்றுலா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. எப்போனா 2022 ஜூலை மாதம் 5ஆம் தேதி. இப்போ இந்த விஷயம் நம்மளுடைய அரசு வெளியிட்ட ஒரு அறிக்கை. சார்லி சாப்ளின் யார் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்து மாணவன் கிட்ட கேட்கப்பட்டப்போ அதற்கான பதில் அவருக்கு தெரியல. மிஸ்டர் பீன் அவருக்கு தெரியல. இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கே உள்ள கிராமப்புற மாணவர்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஊரில் உள்ள முக்கியமாக அர்பன் ஏரியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற பசங்களுக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயங்கள் அங்கே உள்ள அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு தெரியலை அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி இவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கான ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. கலை பண்பாடு இது மாதிரி இந்த விஷயம் சார்ந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க, விச் இஸ் ரியலி குட். நம்ம இதை
அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம ஊரில் இந்த ஓடிடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடுச்சு, எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து டிவி போட்டிருக்கோம். டிவி போட்டிங்கனால இப்போ டிவியில் ஜியோ ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு. ஆனால் வில்லேஜில் வாழ்கிற மக்களுக்கு இன்னுமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் சேரலை அப்படின்ற ஒரு விஷயம் உண்மை. ஓகே, இப்போ இந்த விஷயத்தை நான் மாற்றுறேன் அப்படின்ற பெயரில் அங்கே உள்ள மாணவர்களுக்கு நம்ம ஸ்கூல்ஸ்லேயே நம்ம திரைப்படங்கள் போட்டு காட்டலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை அரசு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இந்த விஷயத்துக்காக அரசை நம்ம 100% நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ரொம்ப உள்ள தள்ளி அந்த கிராமங்களில் வாழ்கிற அந்த ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு வகையில் ஆக்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. பட் அரசு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இவங்களுக்கு ஸ்கூல்ஸில் நாங்கள் இதை போட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் செகண்ட் வீக் ஓகே அங்கே உள்ள அரசு நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் நாங்கள் இந்த மாதிரி மூவிஸ்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. இதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை போட்டு முடிச்சுட்டு அது குறித்து கலந்துரையாடல் அண்ட் வினாடி வினா இந்த 2 விஷயமும் அங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்களா. இந்த விஷயத்த அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு, அதுலயும் அவங்க பேசியிருப்பாங்க. படத்தை ஸ்க்ரீன் பண்ணி முடிச்சுட்டு படத்தின் மைய கருத்து இல்லைனா அந்த படம் ஏற்படுத்திய தாக்கம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா படத்தை சார்ந்து ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த ஃபீட்பேக் ஃபார்மில் இவங்க வந்து கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருக்காங்க அட்டாச்மெண்ட் 3ல. ஓகே, இப்போ நம்ம கீழே வந்தோம்னா அதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னா அதனுடைய கதைக்களம், மெயின் கேரக்டர்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், அந்த ஸ்டோரியோட ஆர்க், கேமரா ஒர்க் விச் இஸ் சினிமாட்டோகிராஃபி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு கீழே அட்டாச்மெண்ட் 3 வந்தீங்கன்னா இதில் இப்போ ஒரு 11 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனுடைய கோர் பாயிண்ட் என்ன, அந்த படத்தினுடைய மியூசிக் எப்படி போட்டிருக்காங்க, அந்த படத்தினுடைய ஓவரால் ஸ்டோரி என்ன அப்படின்ற மாதிரி மாணவர்கள் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி இந்த ஒரு எபிலிட்டியை பேஸ் பண்ணி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நேஷனல் டூருக்கு இவங்களை சூஸ் பண்ணி இவங்களை அழைச்சிட்டு போவாங்கன்ற மாதிரி அறிவிப்பு இவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த அறிவிப்பின்படி தான் 2023ல் நம்ம ஊரில் இருந்து ஒரு 20+ மாணவர்களை அவங்க அத்தனை பேரையும் இங்கேருந்து ஜப்பானுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்றதான் விஷயம். இப்போ இந்த விஷயத்துக்கும் நம்ம அண்டா சொல்லக்கூடிய இந்த ஒரு ஈவெண்ட்டை ஓகே ஒரு மாணவர்களை இங்கேருந்து கிளப்பி கூட்டு போயிட்டு இவங்களை they went to Japan for an educational tour இப்படின்ற இந்த ஒரு பேசிக்கான விஷயம். ஓகே, இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் என்னென்னா, இது ஒரு மெரிட் பேஸ்ட் ஒரு எஜுகேஷனல் டூர் கிடையாது. இது பியூர்லி நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ண ஒரு ஸ்பான்சர்ட் ஈவெண்ட். ஓகே, இப்போ நம்மளுடைய மாணவர்களை வெளிநாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகமோ இல்லை ஒரு அறிவியல் மையமோ இவங்களை சூஸ் பண்ணி இவங்களுடைய அறிவியல் திறமையை பாராட்டி, அப்படி இல்லைனா இவங்களுடைய மேத்தமெட்டிக்ஸ் அந்த ஒரு எபிலிட்டியை பயன்படுத்தி அந்த எபிலிட்டியை பாராட்டி இவங்களை அங்கே அழைக்கவோ இல்லை. அந்த மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட இந்த சினிமா அனலைசிஸ் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இவங்களுடைய அந்த திறமையை பாராட்டி இவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. ஓகே, இந்த விஷயத்துக்கும் இங்கேருந்து ஜப்பான் மொழி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆள் கிளப்பி விடுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது முழு பொய். இப்போ இந்த டூர் பற்றி ஒன் இண்டியா அப்படின்ற ஒரு நியூஸ் வெப்சைட்டில் நியூஸ் நான் பார்த்தேன். நீங்கள் கீழே வாங்கலாம், படங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க, இந்த மாணவர்களுடைய படங்கள்லாம் காமிச்சிட்டு அதில் ஒரு மாணவி பேசுகிற ஒரு விஷயத்தை இவங்க கோட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு மாணவர் செல்வா அப்படின்ற ஒருத்தர் பேசுகிறாரு. நாங்கள் ஒரு மூவி காம்படிஷனில் நாங்கள் ஜெயித்தோம், அதில் ஜெயிச்சுட்டு நாங்கள் ஜப்பான் நாட்டுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருப்பார். கீழே வந்தீங்கன்னா அன்னவாசல் அரசு பெண்கள் உயர்நிலை பள்ளி அப்படின்ற இந்த ஸ்கூல் புதுக்கோட்டை மாவட்டம். ஓகேங்களா, இப்போது இந்த மாணவி பூர்விகா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மூவி காம்படிஷனில் ஸ்டேட் லெவலில் வெற்றி பெற்றேன், அதனால் அந்த போட்டியில் வென்ற எங்களை அரசு சார்பில் ஜப்பான் நாட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாணவி பேசுகிறாங்களா. அப்போது இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் தட் இவங்க எல்லாருமே இந்த ஒரு மூவி காம்படிஷனில் இவங்க ஜெயித்தவங்க தான். ஓகே, இதுக்கும் தமிழ்நாடு அரசு அவங்க செஞ்ச ஒரு சாதனையினால் இங்கே உள்ள மாணவர்களுடைய அவங்களுடைய கல்வித்தரமெல்லாம் இங்கே வந்து ஏறி போயிடுச்சு, அவங்க ரொம்ப அப்படியே படிப்பில் அப்படியே சிறந்து அவங்க ஜப்பான் மொழி பேசுகிறாங்க அப்படின்னு இந்த ஆள் சொல்கிறாரு இல்லையா, எல்லாமே போய். ஸோ இது வந்து ஒரு அகாடமிக் எக்ஸலன்ஸ் கிடையாது. அகாடமிக்கலாக அவங்க ஒரு சாதனை செஞ்சு நம்ம அப்பயே பேசுன மாதிரி இவங்க அப்படிலாம் வரல. மாறாக இது ஒரு காம்படிஷன் பேஸ்ட் அவார்ட். ஒரு காம்படிஷனில் இவங்க ஜெயிக்கிறாங்க, இவங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. ஓகே, விச் இஸ் குட், அதை நான் பாராட்டுறேன். உண்மையாகவே நம்ம இதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இந்த மாதிரி உலக சினிமா பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆங்கில இலக்கியம் படிப்பாங்க இல்லையா, BA and MA லிட்ரேச்சர் படிப்பாங்க இல்லையா, இவங்களுக்கு இவங்களுடைய காலேஜில்
சினிமாஸ்லாம் போட்டு காமிச்சு அதை பற்றி இவங்க எஸ்ஏ எழுதுவாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்படும். ஆனால் ஸ்கூல் பசங்களுக்கு, அதுவும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வரைக்குமே போய் சேராத ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி இது கிடச்சிருக்குன்னா அது நல்ல விஷயம். ஆனால் அப்படி போனவங்களை அறிவியல், மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க சாதிச்சு அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஒரு டூர், ஒரு எஜுகேஷனல் டூர் போனவங்களை நம்ம ஆள் வேறு மாதிரி காமிச்சிட்டாரு. எப்படி காமிச்சிட்டாருன்னா, இந்த மாநிலமே அப்படியே ஜப்பான் மொழி கற்றுக்குறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடமொழி விச் இஸ் ஹிந்தி. நம்ம மாணவர்களுக்கு அந்த வடமொழி தெரியலை, அந்த ஹிந்தி தெரியலை. ஆனால் நாங்கள் வந்து ஜப்பான் மொழி கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெட்டி பெருமை வேறு இதில். அப்போ இந்த விஷயத்துக்கும் தமிழ்நாடு அரசினுடைய அந்த ஓவரால் எஜுகேஷ்னல் குவாலிட்டி அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ இந்த ஜப்பான் பயணத்தை பயன்படுத்தி மாணவர்களுடைய கிளாஸ் ரூம் குவாலிட்டி அது அதிகரிச்சிருச்சு அப்படின்னா இல்லை. அவங்களுடைய லிட்ரேசி ரேட் அதிகரிச்சிருச்சு அப்படியும் இல்லை. இதையும் தாண்டி மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு இருக்காம இவங்க உண்மையாகவே அனலைஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்துருச்சானா அதுவும் இல்லை. அப்போ இந்த விஷயம் வேற, இந்த விஷயம் வேற. உண்மையாகவே நடந்த விஷயம்ன்றது வேற, இவருங்க காட்டுற விஷயம்ன்றது வேற. அப்போ எதெல்லாம் ஒரு மாணவர்களுடைய உண்மையான கல்வித்தரத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்துவோமோ அந்த மாதிரி எதுவும் இங்கே நடக்கலை. அதை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அந்த விஷயத்தை கொண்டு வந்து இவர் அந்த அதுக்குள்ளே மொழி வேற்றுமை, மொழி வேறுபாடு, மொழி எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து வச்சு கோனிச்சிவா, அந்த கோனிச்சிவா தான் ஹைலைட்டு. கோனிச்சிவா இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் அதை பார்த்துட்ருக்கேன். நானும் என் ஒய்ஃபும் நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அதை வச்சு. கோனிச்சிவா இங்கே எப்படி நரேட்டிவ் சொல்லப்படுதுன்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுடைய அந்த அந்த குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த குவாலிட்டி காரணமாக நம்ம மக்கள் இவங்க ஜப்பான் போகிறாங்க. இவங்க ஜப்பான் போகிறதுனால ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இங்கே தொடங்கியாச்சு. அந்த ஃபேக்ட்ரி ஓனர்கிட்ட நம்ம அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக நம்ம அப்படியே ஜாப்பனீஸ் பேசுகிற அளவுக்கு எப்படி ஒரு 10 நாள் டூரு 10 நாள் டூர் போயிட்டு வந்து அவங்க ஜப்பானிய மொழி பேசுகிறாங்க. அப்போ நாங்கள்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள்லாம் இவர் பேசினாரே இதே அண்டா தான். இப்போ தமிழ்நாடு எப்படி மாறி போயிடுச்சுன்னா, இன் திராவிடியன் மாடல் நமக்கும் அமெரிக்காவுக்கும் தான் போட்டி. நம்மளுடைய அந்த ஸ்ட்ரீட்லாம் பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்கா மாதிரி மாறிடுச்சு. இவர் தான் பேசியிருப்பார். இதையும் தாண்டி நம்ம சிஎம் பேசின விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் தான் போட்டியே. எப்படி இந்த மாதிரிலாம் இவங்க ஆக்சுவலி என்னென்னா, டிஎம்கே மைனஸ் மார்க்கெட்டிங் இஸ் ஈக்குவல் டு 0. மார்க்கெட்டிங் மட்டும் இல்லைன்னா திமுக 0. ஓகே, இவங்க ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை அப்படியே ஊதுவாங்க. ஊதி 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 அதை அப்படியே பெருசுப்படுத்தி இவங்க இதை அப்படியே பெருசாக காட்டி நாங்கள் தான் எல்லாம். இது ஒரு பிஆர். ஓகே, பியூர் பொலிட்டிக்கல் ஆப்டிக்ஸ். இப்போது நீங்கள் இந்த மாதிரி இப்போது இதில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்களேன், காஸ்ட் என்ன, இதனுடைய அவுட்கம் என்னன்னு பாருங்கள். ஒரு 24 ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் அரசு பணத்தில் இவங்களை நீங்கள் ஜப்பான் கூப்பிட்டு போகிறீங்க. இவங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணீங்க அதை நான் பின்னால் சொல்கிறேன். இப்போது ஒரு 10 நாள் போகிறாங்களா, இவங்க போகிறாங்க. போயிட்டு இதற்கான காஸ்ட் எவ்வளோ, இவங்க ஒரு சர்டன் அமௌண்ட், ஓகேவா, இந்த சர்டன் அமௌண்ட்டை இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக இவங்களுக்கு அடுத்த 4 வருஷத்துக்கு இது நடந்தது எப்போனா 23ல். இப்போ 26ல் வந்து இதை பற்றி இவங்க ஆட் போடுறாங்க எலெக்ஷன் டைமில் அண்டாவை வச்சு. அப்போது ஒரு குறிப்பிட்ட மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் உள்ள மாணவர்களை நீங்கள் ஒரு காம்படிஷனில் ஜெயிக்க வச்சு நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு போய் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் போடுற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இது ஒரு பிஆர் தானே, ஒரு பாசிட்டிவான ஒரு மீடியா கவரேஜ் கிடைக்கும் இல்லையா. அப்போது ஆக்சுவலி கிரவுண்ட் லெவலில் அன்றாடம் ஸ்கூலில் நம்ம அதை பேசலாம் பின்னால். இந்த ஸ்கூலில் உள்ள ஆக்சுவல் நிலவரம் என்ன, அங்கே மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க, அவங்களுடைய கல்வி தரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி பேசாமல் இதை பற்றி நம்ம காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இங்கே போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பல மடங்கு அவுட்கம், பல மடங்கு அவுட்புட் இவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இத்தனை வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் இருந்து ஏதோ ஒரு மாணவர் அவருடைய சொந்த திறமையை பயன்படுத்தி அவர் ஒலிம்பிக்ஸ் போயிட்டாருன்னு வைங்களேன். அவர் ஒலிம்பிக்ஸில் ஒரு மெடல் வாங்கிட்டாருன்னா இட் டசன்ட் மீன் அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே ஒலிம்பிக்ஸ் போகிறதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்குது, இல்லை அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது உண்மை இல்லை இல்லையா. அப்போ இங்கே ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை ஒரு குறிப்பிட்ட காம்படிஷனில் இவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்களுடைய திறமை, ஓகே, இவங்களுடைய திறமையை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம், 100% நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம். இப்போ அந்த திறமைக்காக இவங்களை ஃபாரின் கூட்டு போனால் இவர் இங்கே உட்காந்து நமக்கு படம் காமிச்சிட்டு இருக்காரு. அப்போ நம்ம எதை பார்த்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகணும்னா கன்சிஸ்டண்ட்டாக தமிழ்நாட்டினுடைய அரசு பள்ளி
இவங்க இன்டர்நேஷ்னல் பல்கலைக்கழகம் அளவுக்கு மாணவர்களை அங்கே கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கான எபிலிட்டியை இங்கே உருவாக்குனாங்கன்னா, அந்த ஒரு ஃபவுண்டேஷனை இங்கே உருவாக்குனாங்கன்னா நம்ம பாராட்டலாம். அடுத்து இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் காம்படிஷன், ஓகே, இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா, இதில் போய் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டு இவங்க அவார்ட்ஸ் வாங்கினாங்கன்னா நம்ம பாராட்டலாம். அடுத்து ஸ்கோர்ஸ், இப்போது நேஷ்னல் லெவலில் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல்லலாம் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு கல்வியினுடைய தரத்தை வந்து இவங்க எவால்வேட் பண்ணி அதுக்கு மார்க்லாம் போடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. இதில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய நிலைமை என்னவா இருக்குது, இதில் இவங்க கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும்ல. இதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் விளம்பரம் தான். ஓகே, இப்போ ஜப்பானுக்கு போனாங்க இல்லையா இந்த மாணவர்கள்லாம், இவங்க அங்கே போய் என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கணும்ல. இப்போ நவம்பர் மாதம் 6ஆம் தேதி 2023 இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு எக்ஸில். ஜப்பான் நாட்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து கீழே நவீன அறிவியல் தொழில்நுட்பங்களோடு உலக புகழ் பெற்று விளங்கும் மிராய்கன் அப்படின்ற ஒரு மியூசியம் போனதாக இவர் போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த மியூசியத்தினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா த நேஷனல் மியூசியம் ஆஃப் எமர்ஜிங் சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்ற ஒரு மியூசியம். அங்கே போனது நல்ல விஷயம் தான், போய் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோக்கியோவில் இருக்கிற அங்கே உள்ள பல்கலைக்கழகம், தி யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோ, அங்கேயும் போயிருக்காங்க. இதுக்கப்புறம் கடைசியாக சப்பான் தமிழ் சங்கம், சப்பான் தமிழ் சங்கமா சப்பான், ஜப்பான் நம்ம வந்து போடக்கூடாது இல்லையா, பிகாஸ் அது வந்து வடமொழி, அதனால் ஜன்றது அலர்ஜி இல்லையா, நோ, அது பண்ணக்கூடாது. அப்போ ஜப்பான் இல்லாமல் சப்பான் தமிழ் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இவங்க யாருன்னா ஜப்பானில் உள்ள அங்கே உள்ள இந்திய மக்கள் இருப்பாங்க இல்லையா, இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கிற ஒரு கலாச்சார ஒரு கூட்டமைப்பு. ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து, இங்கேருந்து போனவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்குன்னு ஒரு விழா வைக்கணும்னா இவங்கெல்லாம் கூடிப்பாங்க. இந்த மாதிரி உலகம் எங்குமே உண்டு இல்லையா. இந்தியன் டயஸ்பரா, முக்கியமாக தமிழ் டயஸ்பரா, தமிழ் மக்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. இந்த அமைப்பினுடைய பெயர் சப்பான் தமிழ் சங்கம், சப்பான். இந்த தமிழ் சங்கத்தினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கேயும் இவங்க போயிருக்காங்க. இந்த ஃபோட்டோவையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஷேர் பண்ணியிருக்காரு இவருடைய ஃபேஸ்புக் பேஜில். இப்போ இவங்க யார் நம்ம பார்க்கலாம். ஹூ இஸ் திஸ் சப்பான் தமிழ் சங்கம்? இவங்களுடைய ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். இவங்க இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் பொங்கலுக்காக, ஓகே, இந்த பொங்கல் ஃபங்க்ஷனில் இவங்க யாரை கூப்பிட்டுருக்காங்கன்னா, ஆவுடையப்பன் இருக்கார் இல்லையா, நம்ம டிவியில் பேசுவார், ஆவுடையப்பனை இங்கேருந்து அங்கே அழைச்சிட்டு போயிட்டு இவங்க பட்டிமன்றம். அது என்ன பட்டிமன்றம் பாருங்களேன். ஃபேமிலியில் சண்டை வர்றதுக்கு யார் காரணம், கணவனின் அலட்சியமா மனைவியின் அதிக உரிமையா அப்படின்னு சொல்லி இவங்க இங்கேருந்து கிளம்பி போயிட்டு இவங்களுக்காக பட்டிமன்றம் நடத்திட்டு இருந்தார். அப்போ இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு கலாச்சார அமைப்பு, ஓகே, இந்த ஒரு அமைப்புக்கு மாணவர்களை அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போது மை கொஸ்டின் இஸ், இதுக்கும் இங்கே உள்ளவங்க ஜப்பான் மொழி பேசுகிறாங்க இல்லையா, கோனிச்சுவா, அந்த கோனிச்சுவாக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மாணவர்கள் உண்மையாகவே இவங்க படிப்பில் மேலே வந்திருக்காங்கன்னா இதுக்கு வேற பல இண்டிகேட்டர்ஸ்லாம் உண்டு இல்லையா. இந்த மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ உண்மையாகவே இந்த மாதிரி மாணவர்களுடைய எபிலிட்டியை மெஷர் பண்ணுறது யார், மெஷர் பண்ணுறதுக்கான இண்டிகேட்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்களுடைய லேர்னிங் அவுட்கம்ஸ். இவங்க ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறாங்க ஒரு ஸ்கூலில், அரசு பள்ளியில், இப்படி பண்ணுறதன் மூலமாக இவங்களுடைய அவுட்கம் என்ன, அட் தி எண்ட் ஆஃப் தி டே இவங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு, இது முக்கியம் இல்லை. அடுத்து லிட்ரஸி. அந்த லிட்ரஸி இவங்களை எந்த அளவுக்கு இவங்களை மேம்பட்டதாக மாற்றிருக்கு, இவங்களை கொஞ்சமாவது மேம்பாடாக மாற்றிருக்கா இல்லையா, இது முக்கியம். அடுத்து இன்டர்நேஷ்னல் அசஸ்மெண்ட்ஸ் முக்கியம் இல்லையா. இப்போது நம்மளுடைய மாணவர்களெல்லாம் இங்கேருந்து போட்டி போடுறதையும் தாண்டி இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணுன்னா அங்கே ஒரு சில பேராமீட்டர்ஸ்லாம் உண்டு இல்லையா, இதை இவங்க மீட் பண்ணணும். அடுத்து லெட்ஸ் கோ டு பல்கலைக்கழகங்கள். ஓகே, இப்போ இன்டர்நேஷ்னல் பல்கலைக்கழகங்களுக்கு நம்மளுடைய மாணவர்கள்லாம் எவ்வளவு குவாலிஃபைடாக இருக்காங்களா இல்லையா, இது முக்கியம் இல்லை, இதையும் பார்க்கணும். அடுத்து ஃபைனலாக இந்த கல்வி அவங்கள ஒரு ரிசர்ச் அவுட்புட்டுக்கு எப்படி கொண்டு வந்திருக்கு, இதையும் பார்க்கணும். ஏன்னா வெறுமனே மனப்பாடம் பண்ணி என்னத்தையாவது படிச்சுட்டு போகிறது முக்கியம் இல்லை, இதையும் தாண்டி R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அந்த ஏரியாவில் இந்த மாணவர்களுடைய உண்மையான தரம் எப்படி இருக்குது, இவங்க குளோபல் லெவலில் போயிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ரிசர்ச் பேப்பரை போடுற அளவுக்கு இவங்களுடைய ஃப்யூச்சர் அமையுமா இல்லையா. ஸ்கூலில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இவங்க காலேஜ் போகிறாங்கன்னா காலேஜில் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, இதெல்லாம் முக்கியம். இங்கேருந்து படிச்சுட்டு போயிட்டு காலேஜில் போயிட்டு அங்கேயும் போய் சீட்டை தேய்ச்சிட்டு வந்து மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு போகிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த காலேஜில் போகிறவங்க எத்தனை பேர் அரசு பள்ளியில் படித்தவங்க ஒரு ரிசர்ச் ஸ்காலராக போகிறாங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் தான் அந்த அடிப்படை, விச் இஸ் த ஸ்கூலிங் இருக்கு இல்லையா, அந்த பள்ளி படிப்பு இவங்களை ஒரு ரிசர்ச் ஸ்காலராக மாற்றுதா இல்லையா, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் ஃபவுண்டேஷன். இதை விட்டுட்டு சும்மா ஹிந்தி பேசுகிறேன், ஹிந்தி ஒழிக, நான் ஜப்பான் போகிறேன், அங்கேருந்து நான் அவங்க மொழி நான் பேசுகிறேன், இதெல்லாம் மேட்ரு இல்லை. ஓகே, இதெல்லாம் விஷயமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வெறுமனே வெற்று விளம்பரம். அப்போ நம்ம மெஷர் பண்ண வேண்டிய ஒரு சில பெஞ்ச் மார்க்லாம் உண்டு இல்லையா.
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் அப்படின்ற ASER அப்படின்ற ஒரு ஆனுவல் சர்வே ஒன்று உண்டு. இது யாருன்னா, இந்தியாவில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் எஜுகேஷ்னல் NGOs. ஓகே, ஒரு NGO. அவங்க பேர் பிரதாம் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அவங்க எவ்ரி இயர் இந்த மாதிரி சர்வே பண்ணுவாங்க. அவங்க சர்வே பண்ணி இந்த ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் ஏன் முக்கியம்னு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இவங்க நம்பத்தக்கவங்களா இல்லையா? இவங்க யார் ஃபஸ்ட்டு? நீங்கள் சொல்லலாம், இவங்களும் ஒன்றிய அரசனுடைய அவங்களுடைய கைக்கூலி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி கிடையாது. இவங்க ஒரு இண்டிபெண்டான ஒரு ரிசர்ச் அமைப்பு. ஓகே, இவங்க 2024 போட்ட ஒரு ரிப்போர்ட் என்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா, இவங்க 94 இவங்க ஆக்டிவாக இருக்காங்க இந்த அமைப்பு. ஸோ 30 வருஷத்துக்கு மேலே இவங்களுக்கு அனுபவம் உண்டு. இதையும் தாண்டி இந்தியா முழுக்க இவங்க லிட்ரஸி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. ஓகே, இது ரன் அ இண்டிபெண்ட் லிட்ரஸி ப்ரோக்ராம் இன் இந்தியா. ஸோ இதையும் தாண்டி இவங்கள பல பேர் வந்து கோட் பண்ணுறாங்க. யாருன்னா, வேர்ல்டு பேங்க், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் கோட் பண்ணுறாங்க. ஓகே, பார்லிமெண்ட்டையும் தாண்டி யூனிசெஃப், யுனெஸ்கோ, வேர்ல்டு பேங்க் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்களும் இவங்க தர டேட்டாவை இவங்க கோட் பண்ணுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்பத்தக்க ஒரு அமைப்பு. ஓகே, இவங்க 2024 எடுத்த ஒரு சர்வே ஒன்று உண்டு. இந்த சர்வே தமிழ்நாடு முழுக்க 876 வில்லேஜஸில் 30 மாவட்டங்களில் 17,000 வீடுகளுக்கு போயிட்டு அங்கே உள்ள 29,000 சில்ட்ரனை இவங்க சர்வே பண்ணியிருக்காங்க. ஏஜ் வந்து 3 to 16. ஓகே, இவங்ககிட்ட இருந்து எடுத்த ஒரு நம்பத்தகுந்த டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாக்கிங்கான பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த ரிப்போர்ட் நீங்கள் படிக்கணும். இதை ஃபுல்லாக படிக்க முடியாது, ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நியர்லி 400 பேஜஸ். ஓகே, இதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு, இப்போ ஸ்டேட் வைஸாக பார்க்கலாமா? இந்தியாவினுடைய கிராமப்பகுதியில் இருக்கிற பள்ளிகளில், முக்கியமாக அரசு பள்ளிகளில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க எத்தனை பேரால் 2nd ஸ்டாண்டர்ட் அந்த புத்தகத்தை படிக்க முடியும்? இவங்க 2nd கிரேடை முடிச்சுட்டு தான் 3rd கிரேட் போயிருக்காங்க. ஓகே, ஆனால் இவங்களால் படிக்க முடியுமா இல்லையா? எத்தனை பேருக்கு படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018, 2022, 2024 இந்த 3 ஆண்டுகளில் இவங்க எடுத்த டேட்டாவை இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒன்லி 13.2%. 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களில் வெறுமனே 13.2% மட்டும்தான் இவங்க முந்தி படிச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கு முந்தின வருஷம் 2nd கிளாஸ் அந்த கிளாஸினுடைய பாடத்தை இவங்களால வாசிக்க முடியுது. அப்போ என்ன அர்த்தம்னா, 87% மாணவர்களுக்கு இவங்க படிச்சுட்டு வந்த இந்த கிளாஸினுடைய பாடத்தை இவங்களால வாசிக்கவே முடியலை. இது ரொம்ப ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். இவங்க படிக்கிறது 3rd ஸ்டாண்டர்ட், ஆனால் இவங்களோட லோ கிரேட். ஓகே, 2nd கிளாஸினுடைய புத்தகத்தை இவங்களால படிக்க முடியல. அப்போ 10ல் 9 பேர் 90% மாணவர்களால் அவங்க படிச்சுட்டு வந்த பாடத்தையே இப்போ இவங்களால படிக்க முடியலை, வாசிக்க முடியல. இதில் என்ன வேடிக்கைன்னா, நம்ம பீகார் போகலாமா? இவங்க சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்கும் பீகாரை பாரு, யூபியை பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போது இதே டேட்டா நீங்கள் பீகார் பார்த்தீங்கன்னா, பீகாரில் 20.1%. அப்போ தமிழ்நாட்டை விடவும் இந்த கிரேடில் உள்ளவங்களால அதிகமாக படிக்க முடியுது. அடுத்து யூபி வாங்கலாம். யூபி போனீங்கன்னா 27.9%. இப்போது இந்த 3 டேட்டாவில் 2nd பாருங்களேன், 2022 பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக இருக்கும். ஏன்னா இது லாக்டவுன் பீரியடில் மாணவர்கள்லாம் வீட்டிலேருந்து படித்தாங்க, 10 பேர் ஸ்கூலுக்கே போகல. ஓகே, இதனால் விட்டுடலாம், நம்ம அதை விட்டுடலாம். பட் 2024 லெட்ஸ் கம்பேர் 2018 and 2024. ஓகே, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 11.6 2 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகி 13.2 வந்திருக்காங்களா? ஆனால் இதுவே பீகார் பார்த்தீங்கன்னா 12.3 20.1 இன் அ மேட்டர் ஆஃப் 6 years. ஓகே, அப்போது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கீழே தான் இருக்கோம். இப்போ 5ஆம் கிளாஸ் பசங்க இருப்பாங்க இல்லையா, இவங்க கிட்ட கிளாஸ் 2 விச் இஸ் 2nd ஸ்டாண்டர்ட் பசங்க இவங்களுடைய புத்தகத்தை கொடுத்தா இவங்களை எத்தனை பேரால இதை படிக்க முடியுதுன்னு பாருங்களேன். 2018 பார்த்தீங்கன்னா 40.7%. அடுத்து 2022 இது லாக்டவுன் டைமில் ஆப்வியஸ்லி இட் வென்ட் டவுன் டு 25.2. லாக்டவுன்லாம் முடிச்சு 2024 பார்த்தீங்கன்னா வெறும் 35.6%. அப்போ நம்ம ஊரில் 65% 5ஆம் கிளாஸ் பசங்களுக்கு அவங்களோட 3 கிரேட் கம்மியாக உள்ள 2nd கிளாஸ் பசங்களுடைய புத்தகத்தை இவங்களால வாசிக்கவே முடியலை. இது ரொம்ப ரொம்ப பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு இதை படிக்கிறப்போ. இந்த ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போ அரசு பள்ளி மாணவர்களால் ஒரு நார்மலான ஒரு ரீடிங் லெவல் தான், நம்ம காம்ப்ரிஹென்ஷனை விட்டுறலாம், புத்தகத்தை பார்த்து நீங்கள் வாசிக்கணும், அதுவே பண்ண முடியல. அடுத்து ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படின்ற ஒரு சர்வே ஒன்று, SLAS அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த வருஷம் வெளியான ஒரு சர்வே. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு.
ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 3, கிளாஸ் 5 அண்ட் கிளாஸ் 8 இந்த 3 வகுப்பு மாணவர்களை அசஸ் பண்ணாங்க. இது யார் அசஸ் பண்ணி இதை வெரிஃபை பண்ணாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, DIET. இவங்க யாருன்னா மாவட்ட அளவில் அங்கே உள்ள அந்த கல்வியினுடைய குவாலிட்டியை அதை உறுதிப்படுத்துறதுக்காக அங்கே உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி அமைப்பு அரசாங்கத்தால். இவங்க கொடுத்த ரிப்போர்ட், இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு இதில் ட்ரெயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு எடுத்த அந்த ரிப்போர்ட்டில் இவங்க சொல்கிறாங்க, கிளாஸ் 8 எடுத்துக்கலாம். கிளாஸ் 8ல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இங்கிலீஷ், ஓகே, இந்த ரெண்டுலேயுமே ஆவரேஜாக ஸ்கோர் இவங்க எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 100க்கு ஆங்கிலத்தில் 43.3, மேத்தமெட்டிக்ஸில் 44.7. அப்போ 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்குமே இவங்களுடைய கணித அறிவு, முக்கியமாக ஆங்கில அறிவு, ஓகே, நாங்கள்லாம் தமிழே பேச மாட்டோம், நாங்கள் ஹிந்தி பேச மாட்டோம், நாங்கள்லாம் ஜப்பான் தான் பேசுவோம்னு சொல்லிட்டு இருக்காருல்ல அண்டா. ஆனால் மிக முக்கியமான ஆங்கில மொழியில் வெறும் 43.3 தான். அப்போ எதனால் அந்த பிரச்சனை வருதுன்னா, இவங்க சர்வேல சொல்கிறாங்க, டீச்சர் சைட்டட் புவர் அட்டெண்டன்ஸ் அண்ட் அன் அன்ஃபேவரபிள் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ. இது முக்கியம். ஒரு ஆசிரியருக்கு எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? ஒரு ஆசிரியருக்கு 100 பேர் இருந்தால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? ஒரு 80 பேர் இருந்தால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? இப்போது இஃப் யூ கோ டு த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இன் சென்னை, எனக்கு தெரிஞ்சு பல பள்ளிகளில் 1:30 இல்லைனா 1:35 மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுறாங்க. இவங்க வாங்குகிற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs 2.5 lakhs வாங்குறாங்க. இது தனியார் பள்ளிகளில். ஆனால் அரசு பள்ளியில் இப்படி பண்ண முடியாது இல்லையா? அவங்கெல்லாம் ஏழை மாணவர்கள். இப்போ இவங்களுக்கும் இந்த மாதிரி ரேஷியோவில் கொண்டு வர முடியும். கொண்டு வரணும்னா நிறையா டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும். டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும்னா அதுக்கு காசு வேணும். ஆனால் அரசுக்கிட்ட காசு இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 5000 வாங்கினீங்க தெரியுமா, அதான் எல்லாமே, எல்லாம் ஓசி, எல்லாம் இலவசம் அப்படின்னு கொடுத்துட்டு, இன்றைக்கி அடிப்படை தேவை என்ன? மாணவர்களுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்தணும்னா ஒரு ஆசிரியருக்கு எத்தனை மாணவர் வேணும், இருக்கணும் மேண்டேட்ரியாக. இதை பற்றி அரசுக்கு எந்த ஒரு அக்கறையுமே இல்லாதனால இது முக்கியமான காரணமாக இங்கே சைட் பண்ணப்படுது. அடுத்து கீழே பாருங்களேன், அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்ட் பெட்டர். இது ஆப்வியஸ்லி எப்போவுமே நகரத்தில் உள்ள மாணவர்கள் அதிகமாக பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, கிராமப்புற மாணவர்களுக்கான அந்த கல்வித்தரத்தை மேம்படுத்தணும்னா அதில் நிறைய விஷயம் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, the lack of adequate staffing was also flagged. இந்த சர்வேல முக்கியமாக இவங்க சொல்கிற விஷயம் என்னன்னா, இங்கே ஸ்டாஃபிங் ஒழுங்காகவே இல்லை. இதை யார் சொல்கிறான்னு பாருங்களேன். தமிழ்நாட்டில் உள்ள பிரைமரி ஸ்கூல் ஃபெடரேஷன் இருக்கும் இல்லையா, ஆசிரியர் கூட்டமைப்பு, அந்த கூட்டமைப்பினுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சொல்கிறாரு, மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், நிறைய கிராமப்புற பள்ளிகளில் அந்த மொத்த பள்ளிக்குமே சேர்த்து வெறும் 2 பேர் தான் இருப்பாங்க. வெறும் 2 பேர் தான். அந்த 2 ஆசிரியர்களுமே எப்போ அதிகமாக நியமிக்கப்படுவாங்கன்னா, நம்பர்ஸ் எப்போ கூடும்னா, அந்த ஸ்ட்ரென்த் 70 தாண்டணும். ஒரு கிளாஸில் 30 பேரை மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம், ஓகே. ஆனால் இங்கே 70, நீங்கள் 70ன்ற அந்த த்ரெஷ்ஹோல்டு நீங்கள் தாண்டினா மட்டும்தான் அடுத்த டீச்சரை இங்கே அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த அளவு தான் இங்கே இருக்குது கல்வியினுடைய தரம். அடுத்து இதே சர்வே இவங்க கோயம்புத்தூரில் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் சொல்கிறாரு. இவர் யாருன்னா, தமிழ்நாடு பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் அதனுடைய ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் தங்கபாசு அப்படின்ற ஒருத்தர், மெனி ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் ஹேவ் நாட் பீன் ரீப்ளேஸ்ட் இன் த பாஸ்ட் 12 years. லாஸ்ட் 12 வருஷமாக 58 வயசு ஆகியுமே ஸ்கூலை விட்டு வீட்டில் போயிட்டு தூங்க வேண்டிய தாத்தா பாட்டியெல்லாம் இங்கே பாடம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களெல்லாம் வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு நியூ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான காசு இல்லை. அப்போ இங்கே பணத்தட்டுப்பாடு ஒன்று இருக்குது. இதையும் தாண்டி 50 வயசு ஆயிடுச்சுனாலே இவங்களுடைய அவ்வளோதான் இவங்களுக்கு விஷயம். ஆனால் பணி ஓய்வு பெற வேண்டிய இவங்க உள்ளே வச்சுக்கிட்டு பசங்களுக்கு இவங்க பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. செவரல் எலிமெண்ட்ரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸ் ஃபங்க்ஷன் வித் ஜஸ்ட் 1 டீச்சர் ஹேண்ட்லிங் கிளாஸ் 1 to 5. அப்போது ஒரு குழந்தைக்கான அடிப்படை கல்வி இருக்கு இல்லையா, அந்த 1ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து 1 to 5, ஓகே, இதான் இவங்களுக்கான அடிப்படை. ABCD ஆனாவனா இங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் பின்னால் வரும் இல்லையா. இந்த பசங்களுக்கு ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்காங்க ஒரு மொத்த ஸ்கூலுக்குமே 5 கிளாஸுக்கு சேர்த்து. அப்போ இதில் மெயின் பிரச்சனை உங்களுக்கு புரியுதா? அரசு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஆனால் அதை எஃபிஷியண்ட்டாக பண்ணல. எஃபிஷியண்ட்டாக பண்ணணுன்னா நிறையா ஃபண்டிங் பண்ணணும், நிறையா காசு வேணும், காசு இல்லை. இவங்க காசை இவங்க எங்கே டைவெர்ட் பண்ணுறாங்கன்னா, வேறங்க இலவசங்கள். அப்போ இலவசம்னு ஒன்று கொடுத்தோன்னா இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. எனக்கு என்ன பெரிய பிரச்சனைனா, நீங்கள் பணத்தை நீங்கள் எங்கே போய் கொடுக்கணுமோ அங்கே நீங்கள் கொடுக்கறது இல்லை. வெறுமனே விளம்பரம் போட்டால் மட்டும் போதாதில்ல, வேலை செய்யணும் இல்லையா, அது இல்லை. இது யார் சொல்கிறான்னா, ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் அவர் சொல்கிறார். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பாருங்களேன். இப்போ என்ன பிரச்சனைனா, அங்கே டீச்சர்ஸுடைய நம்பரே கம்மி. இவங்க டீச்சர்ஸை எங்கே அனுப்புகிறாங்கன்னா, இப்போ ஒரு எலெக்ஷன் வருதுன்னு வைங்களேன், உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை எலெக்ஷன் டியூட்டிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பூத்தில் போய் உட்காருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அடுத்து ஓட்டர் ஐடி வெரிஃபை பண்ணணும். எலெக்ஷன் நடந்தால் அந்த கேம்பில் போயிட்டு பூத் ஸ்லிப்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இவங்க டீச்சர்ஸை பயன்படுத்துகிறாங்க.
when we complain, அவர் சொல்கிறாரு, when we complain, officials say the revenue department lacks adequate staff. அப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான் இந்த வேலையை பார்க்கணும், இவங்ககிட்ட ஸ்டாஃப் இல்லை. ஏன் அங்கேயும் ஸ்டாஃப் இல்லைன்னா அங்கேயும் பணம் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, டீச்சர்ஸை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறாங்க, இந்த வேலைக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அப்போது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனாக நம்ம இருக்கோம். டீச்சர்ஸ் ஆர் பர்டன் வித் நான் டீச்சிங் ஒர்க் இன்க்ளூடிங் அப்லோடிங் ஸ்டூடெண்ட் டேட்டா ஆன் தி எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் போர்ட்டல். ஒரு டேட்டா என்ட்ரி வேலையை யார் பார்க்குறாங்கன்னா ஆசிரியர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், பள்ளி கல்வித்துறை இமீடியட்டாக இவங்க இந்த வேகன்சியை ஃபில் பண்ணணும். தே ஷுட் ஃபில் வேகன்சிஸ் அண்ட் ஃப்ரீ டீச்சர்ஸ் ஃப்ரம் நான் அகாடமிக் டாஸ்க்ஸ் டு இம்ப்ரூவ் லேர்னிங் அவுட்கம்ஸ், தங்கபாசு செட். இது ரொம்ப ரொம்ப நம்மெல்லாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கல்வித்துறை இன்றைக்கி எப்படி போயிடுச்சுன்னா, ஆசிரியர்களுடைய வேக்கன்சியை ஃபில் பண்ண கூட காசு இல்லாமல் அரசாங்கம் இன்றைக்கி நெகட்டிவாக நம்ம இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கோம். அரசாங்கத்தினுடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்னென்னா, அந்த அரசை சார்ந்து வாழ்கிற அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கான அந்த கல்வியை நான் ஸ்கூல் கட்டி முடிச்சிட்டேன், நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன், வீடியோ எடுத்துட்டேன், விளம்பரம் போட்டேன், அப்படிலாம் இல்லை. விளம்பரத்தையும் தாண்டி ஒரு 10 பேரை நான் கூட்டு போயிட்டேன் டு ஜப்பான், இதெல்லாம் விஷயம் இல்லை. இதையும் தாண்டி எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம என்ன கொடுக்குறோம். நான் ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு எல்லா ஆங்கிளையும் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு கோனிச்சிவா அப்படின்னு சொல்லலாம், அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஈக்குவலாக இதெல்லாம் முக்கியம், ஈக்குவாலிட்டி முக்கியம் இல்லையா? எல்லா மாணவர்களுக்குமான சரிசமமான கல்வித்தரம் இங்கே இருக்கானா? இல்லை. ஏன்னா அரசாங்கத்தினுடைய ஃபண்டெல்லாம் வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கு. இவங்க ஃபண்டை எதுக்கு பயன்படுத்தணுமோ இதுக்கு பயன்படுத்தாமல் இவங்களுடைய அரசியலுக்கு, இவங்களுடைய இந்த ஃப்ரீபீஸ் அப்படின்ற இந்த ஒரு அரசியலுக்கு யார் இன்றைக்கி பலிகடை ஆகுறாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க தான், அரசு பள்ளி மாணவர்கள் தான் இதுக்கு பலியாகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே உள்ள மக்கள்லாம் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம காசு கட்டி இப்போ படிக்க வச்சிடலாம், வேலை மாடலில் படிக்க வைக்கலாம். அதை விட இன்னும் காஸ்ட்லியாக பல ஸ்கூல்ஸ்லாம் வந்துருச்சு. இன்றைக்கி 2 lakhs வாங்குறாங்க, 3 lakhs வாங்குறாங்க. 2 lakhs அகாடமிக்குன்னு சொல்லி காசு வாங்கிட்டு 1 lakh இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டொனேஷன் வாங்குறாங்க பல பள்ளிகளில். அந்த காசை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். ஆனால் கிராமத்தில் தஞ்சாவூர், கடலூர், கரூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஏழை மக்களுக்கான ஒரு சொல்யூஷனை அரசு கொடுக்கணும். ஆனால் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டி விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, காசு இல்லை. அங்கே வேகன்சியை ஃபில் பண்ணுறது காசு இல்லை. அப்போ நான் ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்மளுடைய அரசு பள்ளி ஒரு வேர்ல்ட் கிளாஸாக மாறிடுச்சு அப்படின்னா வேர் இஸ் இண்டிகேட்டர்? அதுக்கான டேட்டா எங்கே இருக்குது? விளம்பரம்லாம் டேட்டா கிடையாது. ஓகே, நீங்கள் பண்ணுற மார்க்கெட்டிங்லாம் உண்மை கிடையாது. மார்க்கெட்டிங்கே உண்மையாக பண்ணுங்கள். நீங்கள் அண்டாவாக மாறுங்க, இல்லை நீங்கள் எப்படின்னா மாறுங்க. அண்டா உண்மையை சொல்லணும். அண்டா நீங்கள் சொம்பாயிருங்க, இல்லை அதை விட பெருசாக நீங்கள் அண்டாவாயிருங்க, இல்லை அதை விட பெருசாக நீங்கள் ஒரு டேங்காக கூட மாறுங்களேன், ஒரு பெரிய டேங்காக கூட மாறிக்கோங்க. ஆனால் உண்மையை பேசணுமா இல்லையா? எல்லாம் வெறும் வெத்து மார்க்கெட்டிங் தான். ஏதோ ஒரு ஏஜென்சியை பிடிச்சிட்டு இவர் வீடியோ பிடிச்சி போட்டு மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது மை கொஸ்டின் இஸ், தமிழ்நாட்டு கல்வி முக்கியமாக அரசு பள்ளியினுடைய கல்வி தரம் வேர்ல்ட் கிளாஸாக இருந்துச்சுன்னா ஏன் வெறும் 13% மாணவர்கள் தான், யார் 3rd படிக்கிற பசங்க 2nd பாடத்தை படிக்க முடியுது? ஏன்? இது முக்கியமான கேள்வி, நம்மலாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. அப்போது நம்மளுடைய அரசாங்கம் அவங்களுடைய ஃபண்ட்ஸை கரெக்டாக இவங்க சேனல் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இதை தாண்டி திராவிடியன் மாடலே ஒரு விளம்பர மாடல் தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் விளம்பரத்தை போட்டு அடித்து தள்ளுவாங்க அப்படியே. அதுக்கு இந்த மாதிரி பத்திரிக்கையாளர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம தான் இவங்களை ஓட்டு போட்டு உட்கார வச்சோம் இல்லையா, நம்ம கொஸ்டின் பண்ணணும். நீங்கள் என்ன செஞ்சீங்க? 5 வருஷம் ஆட்சி பண்ணீங்களே, அரசு பள்ளியினுடைய கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது? நீங்கள் வந்தப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? இது முக்கியமாக இல்லையா? ரைட். நன்றி.